தன்னை பார்த்துக் கொள்வதாக கூறி பூர்வீக சொத்தை எழுதி வாங்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக மூதாட்டி கண்ணீர் மல்க தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். ஆண்டிப்பட்டி அருகே பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த 85 வயது மூதாட்டி சுப்புலட்சுமி கணவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் தனது சொத்துக்கள் அனைத்தையும் 2 மகன்கள் 3 மகள்கள் ஆகியோருக்கு பிரித்து கொடுத்துவிட்ட நிலையில் பூர்வீக வீட்டில் மகன் கஸ்தூரி குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பூர்வீக வீட்டை எழுதி வாங்கிக் கொண்டு மகன் கஸ்தூரி வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். 70 வருஷம் இருந்த கிழவி நான் இப்போ 80 வயசு போகுது. நடக்க மாட்டாப்புல வேலைக்கு. இப்போ வீட்டை விட்டு வெளியே போனால் நான் எங்கே போகிறது? அந்த வீட்டை அவர் எழுதி வாங்குறப்ப என்ன சொல்லி உங்ககிட்ட வாங்கினாரு? பார்த்துக்கிறோம், என்னை பார்த்துக்கிறோம் சொல்லி மக்களை தானே நம்ப முடியும். மக்களை நம்பி கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு சொத்து இல்லை. என் தோட்டம் தடவெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை வெளியே வரட்டி விட்டாங்க. அப்புறம் சண்டைக்கு வந்துட்டு அவளை எனக்கு வச்சு மருமக பேட்டி எல்லாம் வந்து வைக்கிறாங்க. இங்கே வந்து கொடுத்துட்டோம். நான் என்ன சொல்றது? நடக்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? தீர்வு என்ன வேணும்? எனக்கு இது வேணும், சிவனாம்சம் வேணும். என்னை கொடுக்கவே இல்லை. பங்கு வந்து கொடுக்கல. சிவனாம்சம் வேணும். எனக்கு வீடு வேணும். இருப்பு வீடு வேணும். கஞ்சிக்கு வழி இல்லை. இந்த 1000 ரூபா காசு வாங்கி கஞ்சி வச்சுருக்கேன். அது இல்லாட்டி என்ன செய்யுது? கலை தெரியாத எனக்கு பார்த்து கொடுக்கணும். எத்தனையோ வாட்டி வந்துட்டேன் நான் இங்கே.